அந்தியூர் கிராமத்தில் சோனுக்குருவி ஒரு மளிகை கடையை நடத்திக்கிட்டு வந்தா. தினமும் காலையில் விடிஞ்சதும் சோனுக்குருவி சீக்கிரமாக போய் அவளுடைய கடையை திறந்துருவா. தினமும் ராத்திரி வியாபாரம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்குன்னு கணக்கு பார்ப்பா. அன்னைக்கு ஒரு நாள் சோனுக்குருவி காலையிலே எந்திரிச்சு அவளுடைய கடைக்கு போனா. இன்னைக்கு சீக்கிரமா வந்து கடையை திறந்தாச்சு. இன்னைக்கும் நேத்த மாதிரி நல்லபடியா வியாபாரம் நடக்கணும். ஜக்கு கிளி மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக சோனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு. என்ன சோனு, இன்னைக்கு சீக்கிரமா கடையை திறந்துட்டேன். ஆமா ஜக்கு அக்கா, சீக்கிரமா கடையை திறந்தாதானே நல்ல வியாபாரம் நடக்கும். உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அக்கா? எனக்கு 1 கிலோ அரிசி கொடு சோனு. சரி அக்கா. என்னென்ன காய்கறிகள் இருக்கு சோனு? எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்குது. தக்காளி, வெங்காயம், கேரட், கத்தரிக்காய், எல்லா காய்கறியும் இருக்குக்கா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அப்படியா சோனு, எனக்கு 1 கிலோ வெங்காயம் வேணும். அப்படியே ஒரு 1/2 கிலோ கேரட்டும் கொடு. இந்தாங்க ஜக்கு அக்கா. மொத்தம் எவ்வளோ ஆச்சு சோனு? 105 ரூபா ஆச்சு ஜக்கு அக்கா. இந்தா சோனு, உன் கடையில் எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் ரொம்ப தரமாக இருக்குது சோனு. அப்படியே ஜக்கு அக்கா, ரொம்ப நன்றி. சோனுக்குருவியோட கடையில் இருந்து ஜக்கு கிளி பொருட்கள் வாங்கிட்டு போச்சு. அது போன கொஞ்ச நேரத்தில் அங்கே மின்னு வந்தா. வா மின்னு, உன்னை ரொம்ப நாள் ஆளையே காணுமே, எங்க போயிருந்த மின்னு? பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருந்ததுனால நான் எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிருந்தேன். அப்படியா மின்னு? ஆமாம் அக்கா, வீட்டில் கொஞ்சம் மளிகை பொருட்கள் காலியாயிடுச்சு. அதான் உங்கள் கடையில் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் மின்னு? 2 கிலோ சர்க்கரை, 10 முட்டை, 1 லிட்டர் எண்ணெய் அப்படின்னு தனக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் மின்னு லிஸ்ட்டு போட்டு சொன்னான். எல்லா பொருட்களையும் சோனுக்குருவி அவளோட கடையில் இருந்து மின்னுவுக்கு கொடுத்தா. இந்தா மின்னு, நீ கேட்ட எல்லா பொருளுமே இதில் இருக்கு. எவ்வளோ ரூபா ஆச்சு சோனு அக்கா? 342 ரூபா ஆச்சு மின்னு. அப்படியா அக்கா, இந்தாங்க. நான் போயிட்டு வரேன் சோனு அக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோனுக்குருவியோட கடைக்கு 2 குட்டி பறவைங்க வந்தாங்க. வாங்க சிட்டு கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும்? ஆன்ட்டி, எங்களுக்கு சாக்லேட் வேணும். எந்த சாக்லேட் வேணும் சொல்லும்? அந்த ரெட் கலர் சாக்லேட். இந்தாங்கம்மா சாக்லேட். அப்புறம் எனக்கு அந்த க்ரீம் பிஸ்கட் வேணும் ஆன்ட்டி. எவ்வளோ ரூபாய் ஆச்சு ஆன்ட்டி? 20 ரூபாய் ஆச்சுடா செல்லம். இந்தாங்க ஆன்ட்டி. பாய் ஆன்ட்டி, நாங்கள் போயிட்டு வரோம். இப்படி நிறைய பறவைங்க தினமும் சோனுக்குருவியோட கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சதும் சோனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்த வியாபாரத்தோட கணக்கை பார்த்துட்டு இருந்தா. அவளுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்குது நினச்சி சோனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ரொம்ப நன்றி கடவுளே, நேற்றை விட எனக்கு இன்னைக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்குது. இப்படி நிறைய லாபம் கிடைச்சா என்னால் என்னோட கடையை இன்னும் பெருசாக மாற்ற முடியும். அப்படின்னு நினச்சிக்கிட்டே சோனுக்குருவி தூங்க போனான். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் வழக்கம் போல் தன்னோட கடைக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பித்தா. அன்னைக்கும் வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை தூரத்தில் இருந்து புச்சு காக்கா பார்த்துக்கிட்டு இருந்தா. இந்த சோனுக்குருவியோட கடையில் தினமும் நல்ல வியாபாரம் நடக்குது. நான் தான் எந்த வேலையுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். பேசாம இந்த சோனுக்குருவியோட கடைக்கு போய் நான் வேலைக்கு சேர்ந்தா என்ன? அப்படின்னு யோசிச்ச புச்சு காக்கா சோனுக்குருவி கிட்ட போய் இப்படி பேசினா. சோனு அக்கா, நான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். இதனால என்னோட குடும்பத்தை சரியா பார்த்துக்க முடியல. எனக்கு உங்க கடையில ஒரு வேலை கொடுங்க சோனு அக்கா. என்னது வேலையா? ஆமா சோனு அக்கா, நான் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பேன். அப்படின்னு புச்சு காக்கா கேட்டதும் சோனுக்குருவி இப்படி யோசிச்சா. என்னோட கடையில இப்ப வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குது. என்னோட கடையை நான் இன்னும் பெருசாக்குனா கண்டிப்பா எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுவாங்க. அதனால இந்த புச்சு காக்காவை நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம். அப்படின்னு யோசிச்ச சோனுக்குருவி புச்சு காக்கா கிட்ட இப்படி சொன்னான். சரி புச்சு, நீ நாளையில இருந்து என்னோட கடைக்கு வேலைக்கு வா. சரி சோனு அக்கா. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் சோனுக்குருவி கடையை திறக்கிறதுக்காக கிளம்பி போனான். ஆனால் அவளுக்கு முன்னாடியே புச்சு காக்கா அங்கே காத்துக்கிட்டு இருந்தா. புச்சு, நீ ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டியே. ஆமா சோனு அக்கா, கடைக்கு சீக்கிரமா வந்தாதானே நல்லா வியாபாரம் பண்ண முடியும்.
புச்சு, நீ சொல்றதும் சரிதான். புச்சு காக்கா ரொம்ப சீக்கிரமா வந்ததை நினைச்சு சோனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அன்னைக்கு சோனு குருவிக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துச்சு. என்னைக்கும் கிடைக்கிறத விட இன்னைக்கு அதிக லாபம் கிடைச்சிது. புச்சு வேலைக்கு சேர்ந்ததுனால என்னால எல்லா பொருட்களையும் ஈஸியா எடுத்து கொடுக்க முடியுது. இதனால கடைக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம். புச்சு காக்காவை நினைச்சு சோனு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. புச்சு காக்காவும் சோனு குருவியும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் புச்சு காக்கா சோனு குருவி கிட்ட இப்படி கேட்டா. சோனு அக்கா, நம்ம கடையை இன்னும் பெருசா மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அப்படியா புச்சு, என்ன ஐடியா? நம்ம கடைக்கு நிறைய பேர் பொருட்கள் வாங்க வராங்க. ஆனா எல்லாராலையும் கடையில வந்து பொருட்கள் வாங்க முடியாது. அவங்களுக்காகவே தேவைப்படுற பொருளை நம்ம டோர் டெலிவரி பண்ணலாம் அக்கா. டோர் டெலிவரியா? ஆமா சோனு அக்கா, இதனால நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. நம்ம கடையை சீக்கிரமா பெருசா மாத்திரலாம். உன்னோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு புச்சு. தினமும் நீயே எல்லா பொருட்களையும் டெலிவரி பண்ணிட்டு வா புச்சு. நான் இங்க இருந்து கடையை பாத்துக்கிறேன். சரி சோனு அக்கா. புச்சுவோட ஐடியா சோனு குருவிக்கு பிடிச்சிருந்ததுனால புச்சு காக்கா தினமும் பொருட்களை எடுத்துட்டு போய் டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு வந்தா. இதனால சோனு குருவிக்கு நிறைய லாபம் கிடைச்சிது. அவளோட கடை இன்னும் பெருசா மாறுச்சு. ஒரு நாள் டோர் டெலிவரி பண்ண போன புச்சு காக்கா இப்படி யோசிச்சா. ஐயோ, வெயில இவ்வளவு பொருட்களை எடுத்துட்டு போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தினமும் டோர் டெலிவரி பண்ண நிறைய ஆர்டர் வருது. என்னால எல்லா பொருட்களையும் தூக்கி எடுத்துட்டு போக முடியல. ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பேசாம எல்லா பொருட்களையும் இருந்து கொஞ்சத்தை எடுத்து என்னோட வீட்டுல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய பொருட்கள் கிடைச்சதுன்னா நானே புதுசா ஒரு கடையை தொடங்கிடலாம். அப்படின்னு யோசிச்ச புச்சு காக்கா தினமும் டெலிவரி பண்ண போன பொருட்களை இருந்து நிறைய பொருட்களை தன்னோட வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா. இதனால பொருட்களோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சோனு குருவி கிட்ட நிறைய பறவைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னாச்சு சோனு, உன் கடையில் வாங்குற பொருட்கள் எல்லாத்தோட அளவும் ரொம்ப கம்மியா இருக்குதே. 1 கிலோ சக்கரை வாங்கினா 200 கிராம் கம்மியா இருக்குது. என்னது, பொருட்களோட எடை கம்மியா இருக்குதா? ஆமா சோனு, உன் கடையோட பொருட்கள் எல்லாமே தரமா இருக்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்து பொருட்கள் வாங்குறோம். இனிமே நான் உன் கடையில் பொருட்கள் வாங்க போகிறது இல்லை சோனு. அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசின ஜக்கு கிளி அங்கே இருந்து கிளம்பி போயிட்டா. என்னாச்சு, என் கடையில் இருக்கிற பொருட்களோட அளவு எப்படி கம்மியாகும்? தினமும் நிறைய பேர் வந்து இதையே சொல்றாங்க. இதனால என்னோட வியாபாரம் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. இதனால சோனு குருவி ரொம்ப கவலைப்பட்டா. இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலான்னு ஒரு மரத்தடியிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ புச்சு காக்கா அந்த வழியா பொருட்களை டெலிவரி பண்ண எடுத்துக்கிட்டு போனா. என்னது, புஜுக்காக்கா பொருட்கள் டெலிவரி பண்ண இந்த பக்கமா போறா? ஆனா மின்னுவோட வீடு அந்த பக்கமாலாம் இருக்குது. புச்சு ஏன் இந்த பக்கம் போறா? பின்னாடியே போய் பார்க்கலாம். புச்சுவை பார்த்த சோனு குருவி அவ பின்னாடியே போனா. புச்சு தன்னோட வீட்டுக்கு போய் டெலிவரிக்கு கொண்டு போன எல்லா பொருட்களும் இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. இதை பார்த்ததும் சோனு குருவி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. புச்சு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து சோனு அக்கா, நீ தான் இப்படி எல்லா பொருட்களையும் திருடிக்கிட்டு இருக்கியா? உன்னால தானே எல்லா பொருட்களோட அளவு கம்மியாகுது. இப்படி எல்லாத்தையும் திருடுறது ரொம்ப தப்பு புச்சு. இல்ல சோனு அக்கா, நான் உன்னை நம்பி தானே புச்சு இந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்தேன். என்னை இப்படி ஏமாத்திட்டிய புச்சு. என்னை மன்னிச்சிருங்க சோனு அக்கா. நீ தப்பு பண்ணதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும். நான் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் புச்சு. வேண்டாம் சோனு அக்கா, என்னை மன்னிச்சிருங்க. இல்ல புச்சு, நீ கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். சோனு குருவி புச்சு காக்கா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ புச்சு காக்கா எல்லா பொருட்களையும் திருடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா. இப்போ சோனு குருவி அவளோட வியாபாரத்தை ரொம்ப நல்லபடியாக நடத்திக்கிட்டு வாரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ல ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க. ஜெனி, சைட் கருணை, ஹமித் ரியான், யாழ்மதி, மஹிஷாலினி, உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். உங்களுக்கும் ஹாய் சொல்லணும்னா உங்க நேமை கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நம்மளோட சேனல்
சோனு பெர்ஸ் கார்ட்டூன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.